ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் அபியை தொடர்ந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அபி முரளிக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி சங்கரை தேடி அலைஞ்சி சங்கரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சங்கர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் சங்கர் ஏதாவது மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது சங்கர் ரொம்ப எமோஷனல் ஆகி சரி நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபிகிட்ட சொல்லிட்டாங்க. அபியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ராகவ் கிட்ட நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராகவை கூப்பிட்டுக்கிட்டு அபி போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பின்னாடியே முரளி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. இப்போ முரளி வந்து அபியை சங்கரை சந்திக்கிறதுக்கு விடுவாங்களா இல்லையாங்கிறத அடுத்து இருக்க பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே அபி வந்து சங்கர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத முரளி பார்த்துட்டாங்க. அதனால் இதுக்கப்புறமும் இதை விட மாட்டாங்க. ஏன்னா சங்கர் வந்து ராகவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அவ்வளோ சீக்கிரம் ஸ்டோரியை மாற்ற மாட்டாங்க. அப்படிங்கிறனால அடுத்து மறுபடியும் ராகவ் வந்து அபி மேலே கோவப்படுற மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் ட்விஸ்ட்டு நடக்குது, எப்படியெல்லாம் வந்து இந்த கதையை மாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே முரளியை பற்றி இருக்கிறது யாருக்கும் உண்மை தெரியாத மாதிரி தான் கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக தானே ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஏன்னா இப்போ வீட்டில் பார்த்தோம்னா அணுவை பார்த்தா சுந்தரி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால் அணுக்கு வந்து முரளியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருவோம். ஏன்னா இப்போ தான் எல்லா கதையும் வந்து ராகவை பற்றி இருக்கிறது, இப்போ ராகவுக்கும் அபிக்கும் என்ன பிரச்சனை நடக்குது எல்லாத்தையும் அணுகிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் அணுக்கு முரளியை பற்றி தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா தான் இப்போ அணு சொல்கிற விஷயத்தை வீட்டில் யாரும் நம்பாத மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுந்தரி. அப்படிங்கும்போது இப்போ அணுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து யோசிக்க தோணுது. இதுக்கிடையில் பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டர் ரூம்குள்ளார வச்சாங்க, அந்த தர்மானை வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த விஷயத்தை அபி கண்டுபிடிச்சாலுமே ஸ்டோரியில் செம்ம பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சேஞ்சிங் தான் வரும். ஆனால் இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணுறது தான். சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ப முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி போட்டு அப்படி இப்படின்னு கதையை மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு இந்த வாரம் வீக்கெண்டில் எப்படி முடிக்கிறாங்கிறத வச்சு அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை நம்ம தெளிவாக கெஸ் பண்ணலாம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரொமோ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு தெளிவான ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.